ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கல பெயிண்டிங். ஓகேங்களா? பெயிண்டிங்கோட வகைகள் என்ன இருக்குது, எந்த மாதிரியான இடத்துக்கு வந்து எந்த மாதிரி பெயிண்டிங் நம்ம யூஸ் பண்ணணும், ஒவ்வொரு டைப்பை பொறுத்து அதோட விலை நிலவரம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக சொல்ல போகிறேன். நீங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, இல்லை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னாக்கல நம்ம போடக்கூடிய நல்ல வீடியோஸ் வந்து இன்னும் நிறைய பேருக்கு வந்து போயிட்டு ரீச் ஆகிறதுக்கு வந்து ஒரு வழியாக கண்டிப்பாக வந்து அமையும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரிங்களா? ஸோ இப்போ ஒரு வீடா இருக்கலாம், இல்ல புதுசா கட்டுறதா இருக்கலாம், இல்ல பழசா இருக்கலாம். இது வந்து ஒரு முக்கியமான பார்ட்டு. நீங்க இந்த பெயிண்டிங் வந்து நீங்க கரெக்ட்டா பண்ணல அப்படின்னாக்கல, அவ்வளோ செலவு பண்ணி நம்ம கட்டுன வீட வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து டிட்டோரியேட் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா மழை, வெயில், கிளைமேட் ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்னால வந்து நம்ம சுவர்கள், ஃப்ளோர் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு பெரிய அளவுல வந்து பாதிப்பை உருவாக்கும். சரிங்களா? அதனால கம்பல்சரி பெயிண்டிங்ன்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு பார்ட். சரிங்களா? இத வந்து மிஸ் பண்ணாம கண்டிப்பா பண்ணணும். ஸோ இதுல வந்து என்னென்ன வகைகள் இருக்கு? அத வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம்? அதோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்டெம்பர். ஓகேங்களா? இது வந்து ஒரு லோ காஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து வாட்டர் பேஸ்டு தான். அதாவது வந்து தண்ணீல மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அப்ளை பண்றது தான் வந்து இந்த பெயிண்ட் டிஸ்டெம்பர் அப்படிங்கிறது. ஸோ இந்த பெயிண்ட் வந்து எந்த மாதிரியான இடத்துல வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க வந்து ஒரு ரென்டட் பர்பஸ்க்காக நீங்க வந்து ஒரு வீடு குடுக்குறீங்க அப்படின்னாக்கா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒருத்தர் வந்து காலி பண்ணிட்டு இன்னொருத்தர் வந்து வருவாங்க. ஸோ அந்த மாரி இடத்துல வந்து நீங்க எவ்ரி டைம் வந்து நீங்க பெயிண்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ அந்த மாரியான சிச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர் வந்து உங்களுக்கு காஸ்ட்டும் கம்மியா இருக்கும். ஸோ இது வந்து நீங்க எவ்ரி இயர் வந்து புதுசா வரவங்களுக்கு நீங்க பெயிண்ட் பண்ணி குடுக்கறதுக்கும் ஒரு நல்ல ஒரு சாய்ஸா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது இதுல இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இது வந்து ரொம்ப லைஃப் வராது. அப்பப்போ வந்து உங்களுக்கு வால்ல இருந்து அந்த உறிஞ்சிட்டு வரக்கூடிய ஒரு தண்ணி பட்டாலோ, அந்த மாரியான உறிஞ்சிட்டு வர தன்மையானால வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இது கண்டிப்பா வந்து அதோட லைஃப வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து கம்மி பண்ணிக்கும். அதனால வந்து உங்களுக்கு டிஸ்டம்பர் வந்து இந்த மாரியான எவ்ரி இயர் நீங்க கரெக்ட்டா மெயின்டனன்ஸ் பண்றீங்கன்னா, கண்டிப்பா டிஸ்டம்பர் ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். சரிங்களா? இதோட பிரைஸ் நீங்க பண்றதுக்கு எவ்வளோ ஸ்டார்ட்டிங்ல இருந்து இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரூ. 10 சரிங்களா? இது வந்து டிஸ்டம்பரோட பெயிண்ட் இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எமல்ஷன். இன்னைக்கு வந்து மேஜரா எல்லா இடத்துலயுமே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எமல்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அக்ரைலிக் எமல்ஷன் அப்படின்ற மாரியான பெயிண்ட் எல்லாம் வந்து இன்னைக்கு நெறையா இருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து எந்த மாரியான இடத்துக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா உங்களுக்கு சொந்தமா நீங்க இது பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கொஞ்சம் லாங் டைமா நம்ம ஒரு 2 இயர்ஸ், 3 இயர்ஸ் தான் மெயின்டெயின் பண்ணுவோம். ஸோ இந்த மாரியான டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த எமல்ஷன் பெயிண்ட் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இதுல இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ், அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த எமல்ஷன் பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கரெக்ட்டா வந்து சூஸ் பண்றது ரொம்ப முக்கியம். காரணம் என்னன்னாக்கா, இதில வந்து ஒரு சில இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ்னால வந்து நம்மளுக்கு அ ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? அதனால வந்து நல்ல பிராண்டு, அதில இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ட்ஸ் வந்து ப்ராப்பரா படிச்சு பார்த்துட்டு நீங்க வாங்கிக்கிறது பெட்டரா இருக்கும். ஏன்னா, இன்சைட் வந்து யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க ப்ராப்பரான நல்ல குவாலிட்டியான பெயிண்ட் யூஸ் பண்ணணும். ஏன்னா, இது ரொம்ப லாங் டைமா வந்து உங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்குமே வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து குடுக்காத அளவுக்கு அந்த பெயிண்ட் வந்து நிக்கும். சரிங்களா? இதோட பிரைஸ் வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு ரூ. 12லேருந்து ரூ. 60 வரைக்குமே இருக்குது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. இதில எமல்ஷன் வந்து டிஃபரெண்ட் வெரைட்டீஸ் இருக்குது. டிஃபரெண்ட் பிராண்ட்ஸ் இருக்கு. அந்த மெட்டீரியலோட விலைய பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அ இந்த எமல்ஷனோட ரேட் வந்து டிஃபரெண்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க ஒரு சோப்பு தண்ணியிலேயே கூட நீங்க வந்து வால வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அதனால வந்து இது வந்து ஒரு முக்கியமான அட்வான்டேஜா பார்க்குறாங்க. சரிங்களா? நீங்க டிசம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த மாரியான அட்வான்டேஜ் கிடையாது. நீங்க தண்ணி ஊத்தி வந்து வாஷ் பண்ண முடியாது. சரிங்களா? எமல்ஷன் வந்து நீங்க சின்னதா ஒரு சோப்பு போட்டு அந்த துணிய நனச்சிட்டு நீங்க வந்து துடைச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எனாமல். ஓகேங்களா? எனாமல் வந்து பார்த்தீங்கன்னா, மேஜரா வந்து இந்த வுட்டு, விண்டோஸ், டோர்ஸ் இந்த மாரியான இதுக்கு வந்து கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பளபளப்பா ஒரு பிரைட்டா இருக்கும். ஆ அந்த மாரியான இது வந்து ஆயில் பேஸ்டு பெயிண்ட். அதாவது நீங்க தண்ணீல மிக்ஸ் பண்ண முடியாது. இல்ல தின்னர், டர்பன்டைன் ஸோ இந்த மாரியான ஏதாச்சும் ஒரு ஆயில் மிக்ஸ் பண்ணிட்டு அதில தான் நீங்க வந்து இந்த பெயிண்ட் வந்து அடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதோட பிரைஸ் வந்து என்ன ரேஞ்சில இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ரூ. 80லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதோட பிராண்ட பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மினிமம் ஸ்டார்ட்டிங் பிரைஸ் வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரூ. 80 அப்படின்ற ரேஞ்சிலிருந்து இந்த எனாமல் பெயிண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, டெக்ஸ்சர் பெயிண்ட். ஓகேங்களா? ஸோ டெக்ஸ்சர் பெயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு ஒரு ரூ. 25லேருந்து ரூ. 30 ரேஞ்சிலேருந்து இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, டெக்ஸ்சர் பெயிண்ட் வந்து உங்களுக்கு
நம்ம வாஷ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். நம்ம தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாதிரி ஒரு மாதிரி நல்ல ஒரு பிரைட்னஸுமே வந்து நம்மளுக்கு கொடுக்கும். லைஃப்மே வந்து ஓரளவு நல்லாவே வந்து எமல்ஷனை கம்பேர் பண்ணும்போது வந்து நல்ல லைஃப் இருக்கும். நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வந்து மேலே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பெயிண்டிங்குமே வந்து பண்ணிக்கலாம். மேலே வந்து நீங்கள் எமல்ஷன் அடிக்கணும்னா கூடமே வந்து அடிச்சிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இந்த டெக்ஸ்சர் பெயிண்டில் வந்து இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரக்சர் பெயிண்ட். ஓகேங்களா? ஸ்ட்ரக்சர்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறையா வந்து இன்டீரியர் பர்பஸாக வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வால்ஸ் வந்து ஒரு 3D டைப்பான டிசைன்ஸ் வேணும். ஒரு 3D மாதிரியான ஒரு டிசைன்ஸ் வேணும். ஒரு க்ரியேட்டிவிட்டியான ஒரு வால் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெக்ஸ்சர் பெயிண்ட் வந்து ரொம்ப வந்து சூட்டபுளாக இருக்கும். அதாவது ஸ்ட்ரக்சர் பெயிண்ட்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு ரூ. 80லேருந்து ரூ. 200 வரைக்கும் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. ஏன்னா, இதில வந்து பார்த்தீங்கன்னா, அதோட ரோலரு, ப்ரஷ்ஷு ஸோ இந்த மாரியான எந்த டிசைன் சூஸ் பண்றீங்களோ, அதுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து செப்பரேட்டா நீங்க பர்ச்சேஸ் பண்ற மாரி இருக்கும். அதே மாரி ஒர்க்கர்ஸுமே வந்து நல்லா ப்ராப்பரான ஒர்க் பண்றவங்களா வந்து கண்டிப்பா இருக்கணும். இதுக்கு நீங்க பெயிண்ட் பண்றதுக்கு முன்னாடி பிரைமர், பட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சர்ஃபேஸ வந்து ப்ராப்பரா வந்து ரெடி பண்ற மாரியான ஆப்ஷன்ஸ் வந்து நெறையா இருக்கிறதுனால, இதோட பிரைஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து ஹையா இருக்கும். இது எந்த மாரியான இடத்துக்கு வந்து உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ரொம்ப வெளிச்சம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க டார்க்கான ஒரு டெக்ஸ்சர் பெயிண்ட் வந்து குடுக்குறீங்க. ஸ்ட்ரக்சர் பெயிண்ட் வந்து அடிக்கிறதுக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பா வந்து கண்டிப்பா அமையும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பெயிண்ட்ல வந்து நான் முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.